இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பீட்ரூட் ஜூஸ். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு என்னென்ன எடுத்திருக்கேன்னா 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து 1/4 எலுமிச்சம்பழம் போதும் நமக்கு. இஞ்சி துண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு நான் நிறைய நாள் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். அது ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு வேறு இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது இன்னும் எனக்கு முடியல. கொஞ்சம் அந்த வேலையாக தான் இருக்கேன் நான். இன்னொன்று வந்து தம்பிக்கு வந்து பெரிய பையன், என்னோடய பெரிய பையனுக்கு வந்து அம்மா போட்டிருந்தது. அதனால என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஒவ்வொரு ரீசன் இருக்கும் இல்லையா? அதை ப்ராப்பராக நம்ம செய்யணுங்கிறதுக்காக நான் அந்த எதுவுமே நான் பண்ணலை. அதனால நான் வீடியோ போட முடியல. இப்போ தம்பிக்கு நல்லா ஆயிடுச்சு, சரியாயிருச்சு. ஆனால் ஸ்கூல் இன்னும் போகல. அவர் ஒரு வாரம் கழித்து தான் போவார். இப்போ வந்து தம்பிக்காக தான் நான் அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 பசங்களுக்காகவும் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ கட் பண்ணது வந்து மிக்சியில் போட போகிறோம். இப்போ வந்து நான் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தபடி தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு, இப்போ இஞ்சி இருக்குது இல்லையா? இஞ்சி வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக நான் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. 3 பீட்ரூட்டுக்கு வந்து நான் சொன்ன இஞ்சியை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியும் சேர்த்து இதில் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணியே இல்லாமல் இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து வடிகட்டி வச்சு இதை நல்லா வடிகட்டிடலாம். இல்லாட்டி திப்பி திப்பியாக இருந்தால் கூட அந்த வடிகட்டையில் சரியாயிரும். ஆனால் நான் நல்லா நைஸாக அரைச்சனால நல்லா மாவாக இருந்தது. அதை நல்லா அமுக்கிட்டிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அவ்வளோதான், நான் வடிகட்டிட்டேன். ஒரு 2 டம்ளருக்கு இருந்தது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டிருக்கேன். ஜீனி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா கலக்கிட்டு, இப்போ வந்து நமக்கு எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா? அது வந்து ஒரு 1/4 பழம் போதும். அதை இதில் புழிஞ்சு விட்டுறலாம். புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கிட்டிங்கன்னா நமக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களும் சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.